இந்த வகையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் என்பது உலகில் எந்த ஒரு இனத்தினாலும் செய்ய முடியாத உன்னத ஈகத்தினை செய்த தமிழினம், எவராலும் சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லாம் செய்த ஓர் இனம். இந்த இனம் உலக பந்திலே இருக்கின்றது என்பதனை எமக்கு அடையாளமாக தந்தவர்கள் மாவீரர்கள். அவர்களுடைய இரத்தத்தினாலும் தியாகத்தினாலும் இன்று நாங்கள் உலகப்பந்திலே தமிழர்களாக அறியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது கோவில்களாக இருந்தாலும், பாடசாலைகளாக இருந்தாலும், எந்த நிறுவனங்களாக இருந்தாலும், தமிழர்கள் உச்ச கல்வியினை தொட்டாலும் அவர்களுடைய தியாகத்தினால் மட்டுமே அது சாத்தியமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாதம் 18ஆம் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலகின் ஒரு பெரும் இன அழிப்பு, அதை அனுபவித்த ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற பயணங்கள் என்பது வெறுமனை பூசை வழிபாடுகளோடு மட்டும் நின்று விடாமல், எந்த நோக்குக்காக அவர்கள் தங்களை ஈகம் செய்தார்களோ அந்த நோக்கம் என்கின்ற உன்னத கனி கையில் கிடைப்பதற்கு நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் மனதிலே அதை எழுதி வைக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய இந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமாற, மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமாற, மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், தமிழ் மரபோடு வழிபாடு செய்யும் நேரமுளமாற, மலர் தூவ வாருங்கள், தமிழ் மக்கள் துயில் நீங்க பூபாளம் இசைத்தான், தமிழ் மக்கள் துயில் நீங்க பூபாளம் இசைத்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், தமிழ் மக்கள் துயில் நீங்க பூபாளம் இசைத்தான், தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான், நினைவுக்கு மட்டாத உண்ணானோன்பிருந்தான், நினைவுக்கு மட்டாத உண்ணானோன்பிருந்தான், நெஞ்சத்துள் நீங்காத இடமொன்று கண்டான், தமிழ் நெஞ்சத்துள் நீங்காத இடமொன்று கண்டான், தமிழ் நெஞ்சத்துள் நீங்காத இடமொன்று கண்டான், மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான், ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான், அசையாத மலையாக வான் நோக்கி நின்றான், அசையாத மலையாக வான் நோக்கி நின்றான், தான் மாட நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே, தான் மாட நேர்ந்தாலும் தமிழீழம் ஒன்றே, தன் தாகம் என உரைத்த வீரன் திலீபனுக்கு, தன் தாகம் என உரைத்த வீரன் திலீபனுக்கு, மலர் தூவ வாருங்கள், மலர் தூவ வாருங்கள், வீதி பெருக்குங்கள், விளக்கேற்றி வையுங்கள், வீதி பெருக்குங்கள், விளக்கேற்றி வையுங்கள், வீரன் திலீபன் கதை
எடுத்து சொல்லுங்கள். வீரன் திலீபன் கதை எடுத்து சொல்லுங்கள். அவன் பாதம் நடந்த தடம் பார்த்து செல்லுங்கள். அவன் பாதம் நடந்த தடம் பார்த்து செல்லுங்கள். பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம். 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 மலர் தூவ வாருங்கள் பார்த்திவா திலீபா. பார்த்திபன் இன்னமும் பசியோடிருக்கின்றான். பார்த்திபன் இன்னமும் பசியோடிருக்கின்றான். பார்த்திபன் இன்னமும் பசியோடிருக்கின்றான்.